தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி திருவிக மற்றும் வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாணவர்களை பாராட்டி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் போது மாணவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய ராணுவத்தை பாராட்டி புதுச்சேரி பாஜக சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே துவங்கிய ஊர்வலத்திற்கு பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமை தாங்கினார். அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ராமலிங்கம், அசோக் பாபு, நிர்வாகிகள் வெற்றி செல்வம், சரவணன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஊர்வலம் அண்ணா சாலை வழியாக சென்று அஜந்தா சிக்னல் அருகே நிறைவடைந்தது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான அரவிந்த நகர் மற்றும் முருங்கப்பாக்கம் பகுதிகளில் உள்ள சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணியை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் ரூபாய் 44,70,000 திட்ட மதிப்பீடு செய்து பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் பகுதியை சேர்ந்த குளூனி பள்ளி 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவி சஹானா 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவியை பாராட்டும் விதமாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மாணவியின் இல்லத்திற்கு சென்று மாணவியை வாழ்த்தி பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் உயர்கல்வியிலும் இதுபோன்று சிறந்த மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என மாணவியை வாழ்த்தினார். நிகழ்ச்சியின் போது மாணவியின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 100% வெற்றியினை எஸ்எல்சி பொதுத் தேர்வில் இந்த ஆண்டும் பெற்று சாதனை படைத்துள்ளது. இதில் விரிக்ஷா 483 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். மாதவன் 475 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். காவியா 472 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி நிர்வாகி ராம சிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும், நிறுவனர் அஞ்சாலாட்சி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும், பள்ளி முதல்வர் சாந்தி இனிப்பு வழங்கியும் பாராட்டினர். வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர். பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் நமது பள்ளியிலேயே சேர்ந்து மேலும் சாதனை புரிய மாணவரின் பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. தமிழர் களம் அழகர் செய்தியாளர் சந்திப்பின் போது புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ்,
மாநில தகுதிக்காக போராடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான பொதுநல அமைப்புகளின் கடின உழைப்பை விமர்சனம் செய்யும் விதமாக ஊடகங்களில் செய்தி விடுத்துள்ளது என்பது வியப்பளிக்கிறது. பேராசிரியர் ராமதாஸ் மீது நாங்கள் பெருமதிப்பு வைத்திருக்கிறோம். பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து தனி மாநில தகுதி போராட்டக் குழுவை ஒருங்கிணைத்த போது பேராசிரியர் ராமதாஸை நேரில் சந்தித்து அவருடைய அனுபவமிக்க கருத்துக்களை கேட்டறிந்துதான் செயல்பட்டு வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக தான் காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் தொடர்ந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தி போராட்டத்தை எப்படி முன்னெடுப்பது, அதை தலைநகர் டெல்லி வரை கொண்டு சென்று மத்திய அரசை எப்படி வலியுறுத்துவது என்று திட்டமிட்டுள்ளோம். போராட்ட களத்தில் இருப்பவர்கள் சுயநலம் இல்லாமல் தன் குடும்பத்திற்கு கூட நேரத்தை செலவிட முடியாமல் மாநில உரிமையை பெற வேண்டும் என்ற அரசியல் உயரிய நோக்கத்தில் தொடர்ந்து பாடுபட்டு வரும் பொதுநல அமைப்பு தலைவர்களின் உழைப்பை இழிவுபடுத்துவது என்பது ராமதாஸ் தன்னைத்தானே விமர்சிக்கும் நிலைக்கு ஒப்பானதாகும் என கூறியுள்ளார். தொடர்ந்து இதுகுறித்து தமிழர் களம் அழகர் கூறுகையில், புதுச்சேரி முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி தலைவர் ஐயா பேராசிரியர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் அவர்கள் தனி மாநில தகுதிக்காக போராடக்கூடியவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் போலவும் அவர் நடத்தும் நாடகத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகளும் சட்டமன்ற நேரும் நடிப்பதாக ஒரு செய்தியை ஊடகத்தில் தெரிவித்திருக்கிறார். அவர் மீது எங்களுக்கு மிக மதிப்பு உண்டு. அவர் செய்த வேலைகளை நாங்கள் மதிக்கிறோம். இந்த வேலையிலே நாங்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் என்பது யாருக்கும் ஆதரவானவர்கள் அல்ல. அரசு தவறு செய்தால் அதை உடனடியாக தட்டி கேட்டு போராட்டத்தில் இறங்கக்கூடியவர்கள் தான் பொதுநல அமைப்புகள். இன்னும் மேலும் சொல்ல போன வேண்டுமென்றால், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலும் பொதுநல அமைப்பு தலைவர் மீதும் இந்த அரசுக்கு எதிராக போராடிய காரணத்தால் வழக்கும் பதிவு செய்து நாங்கள் அதை சந்தித்து வருகிறோம். இன்னும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர் சந்தித்து கையொப்பம் பெற்று மத்திய அரசில் மனுவாக அளிக்க நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். எங்கள் மீது தயவு செய்து யாரும் வன்மமான சாயத்தை பூச வேண்டாம். எங்களை பொறுத்தவரை புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முடிந்தால் ஐயா அவர்கள் எங்களை இட்டு சென்று நல்வழி காட்டி தனி மாநில தகுதி பெறுவதற்கான வேலையில் எங்களுடன் இருக்குமாறு பணிவன்போடு ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு நிறுவனர் ராம்குமார், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனமில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் உள்ளனர். பழங்குடியின மக்களுக்கு வீடு உட்பட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரவில்லை என்றும் ஆட்சியாளர்களுக்கு பழங்குடியின மக்கள் மீது அக்கறை இல்லை என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் உள்ள 4 பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் என்றும் கோரிக்கையை நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மதஸ் முதியோர் இல்லத்தின் உரிமையாளரும் அறத்தின் குரல் மன்றத்தின் துணைத் தலைவருமான பரணிச்சந்திரன் லெபாஸ் பிறந்த நாளில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு சிற்றுண்டி மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் ஆதிதிராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் லெபாஸ், காமராஜர் நகர் தொகுதியின் பிரமுகர் ஜெயவேல், ராஜரத்னம் லெபாஸ், அறத்தின் குரல் மன்றத்தின் தலைவர் வசந்த் மற்றும் கமல் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிற்றுண்டி வழங்கினர். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் சுமார் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு செந்தில் எஜுகேஷன் சொசைட்டி சார்பாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் கல்வி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் உட்பட அனைத்தும் இலவசம் என பள்ளியின் தாளாளர் தெரிவித்தார். இப்போ நம்ம பள்ளியில் இந்த +1 அட்மிஷன்ல 10ஆம் வகுப்பில் 10th ஸ்டாண்டர்ட்ல 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்களுக்கு +1 +2 இந்த 2 வருஷமும் எந்த விதமான கட்டணமும் இல்லாம இலவசமான தரமான கல்வியை நாங்கள் வழங்க போறோம். விலையில்லா கல்வி அப்படின்றது அந்த பசங்களுக்கு எந்த விதமான பள்ளி கட்டணமும் கிடையாது. பாட புத்தகங்கள் இலவசமாக கொடுக்கப்படும். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஈவன் அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் +1 +2 எக்ஸாம் ஃபீஸும் நாங்களே கட்டுவோம்.
அடுத்தது மேலும் இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பயாலஜி பசங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு தேவைப்படக்கூடிய +2 முடிச்சுட்டு அவங்க எக்ஸாம் எழுத போகிற நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங்கும் தரமான பேராசிரியர்கள் கொண்டு நாங்கள் இங்கேயே இலவசமாக கோச்சிங் கொடுக்க போகிறோம். இந்த செந்தில் கல்வி நிறுவனமானது 2005 இருந்து நாங்கள் ஹையர் செகண்டரி கோர்ஸ் நடத்திட்டு வரோம். நம்ம இந்த வேல் செந்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ 3வது பேட்ச்க்கு உண்டான +1 அட்மிஷன் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு மாற்றப்பட்டதால் தனியார் பள்ளிகள் மட்டுமே தமிழக அரசு பாடத்திட்டத்தை கடைபிடிக்கப்பட்டு தேர்வு எழுதினர். இந்த தேர்வில் புதுவை, காரைக்காலை சேர்ந்த 4290 மாணவர்கள், 3977 மாணவர்கள் என மொத்தம் 8267 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் தனியார் பள்ளிகளில் படித்து 4109 மாணவர்கள், 3902 மாணவிகள் என மொத்தம் 8011 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை, காரைக்காலில் தேர்ச்சி சதவீதம் 96.90% ஆகும். இதில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 369 மாணவிகள் தேர்வு எழுதி 100% வெற்றி பெற்றனர். நீண்ட வருடங்களுக்கு பிறகு அரசு உதவி பெறும் ஒரு தனியார் பள்ளி 100% வெற்றி பெற்றது. அப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். என் பேர் சூரியபிரபா. நான் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. என் மார்க் 489. நான் இவ்வளோ மார்க் வாங்கினதுக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், அப்புறம் பிரின்சிபல், இவங்கெல்லாம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 11th பயாலஜி குரூப் எடுக்கலான்னு இருக்கேன். எங்களது பள்ளியில் அனைத்து பெற்றோர்களும் படித்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் வறுமை கோட்டின் கீழ் உள்ள குழந்தைகளும் இருக்கிறார்கள். மிக சிறப்பாக பயிலும் மாணவிகளுக்கும் அதிலும் ஏழையாக இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் கல்வி சலுகை, கட்டண சலுகை வழங்கப்படுகிறது எங்களது பள்ளியில். அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சிறந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கும் பள்ளியில் தவறாமல் பள்ளிக்கு வரும் 100% அட்டண்டன்ஸ் வருகை பதிவேட்டில் பதிவு செய்யும் மாணவிகளுக்கும் சிறந்த பரிசுகளும் ஊக்க பரிசுகளும் எங்களது பள்ளியில் கொடுக்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு வருகிறது. நன்றி. திண்டிவனம் ஸ்ரீ விநாயகர், முருகன், துர்க்கை, குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அதிகாலை மங்கள இசையுடன் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. மேலும் ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, சன்னவாதி ஹோமம், தொடர்ந்து யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள், பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. மேலும் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கடம் புறப்பாடு, ஆலயம் வலம் வந்து மிதுன லக்னத்தில் சௌடேஸ்வரி அம்மன் கருவறை விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 9 மணி அளவில் மூலவர் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் லெனோவா கார்டனில் உள்ள பக்கவாய்க்காலை ரூபாய் 2,36,000 மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி, நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள தீத்த குளத்தை ரூபாய் 2,20,000 மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி, மணவெளி பகுதியில் உள்ள தாழங்குளத்தை ரூபாய் 3,55,000 மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ஆகியவற்றை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம் மற்றும் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுவையை சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வ கணபதி தலைமையிலும் கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் உதவி இயக்குநர் பாலமுருகன் முன்னிலையில் புதுவையை சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னி ஆகியோருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழரசி, செல்வராணி, லலிதா, சத்யா மற்றும் அரசு ஊழியர் சம்மேளன பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, சிவன், ஞானம், வானவரம்பன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். நிலுவையில் உள்ள போனஸ் தொகைகளை வழங்க வேண்டும். ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். தகுதி வாய்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து ஊழியர் பதவி உயர்வை வழங்க வேண்டும். வாரிசுதாரர் பணி நியமனம் பெற்ற உதவியாளர்களையும் உடனடியாக பணி நிரந்தர செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் அருணை ஆங்கில மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்து வருகிறது. இந்த ஆண்டும் 100% தேர்ச்சி பெற்ற மாணவி ரோஷினி 500க்கு 491 மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதல் இடத்தை பிடித்துள்ளார். மாணவி சாதனா 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மாணவி தீபலட்சுமி 500க்கு 483 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இவர்கள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் சந்தானம் சால்வை அணிவித்து வாழ்த்துரை வழங்கி மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்வித்தார். மேலும் தங்களது பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் 80% மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்தினார். தொடர்ந்து பள்ளியின் மேலாளர் தமிழ் மற்றும் துணை முதல்வர் கலைவேந்தன் ஆகியோர் மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தங்களது பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலய மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 60%க்கும் மேல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார். மேலும் இத்தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும் பாராட்டினார். மாணவர்களின் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதல்களையும் வழங்கினார். ஐஎன்டிசி முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாநில ஐஎன்டிசி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் இரங்கல் கூட்டங்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் கல்லூரி அருகே ஐஎன்டிசி தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் புதுச்சேரி அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி 32வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் தேர்வு எழுதிய 678 பேரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அதோடு 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று குமரன் என்ற மாணவனும் சென்மதி என்ற மாணவியும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். 493 மதிப்பெண்கள் எடுத்து பூமிகா 2ஆம் இடத்தையும்,
491 மதிப்பெண்கள் எடுத்து பூஜா 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்றவருக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவிக்கு 1 கிராம் தங்க நாணயத்தை அமலோர் போம் பள்ளியின் தாளாளரும் முதுநிலை முதல்வருமான லூர்துசாமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இப்பள்ளியில் 502 மாணவர்கள் 75%க்கும் மேலும், 152 மாணவர்கள் முதல் வகுப்பிலும், 6 மாணவர்கள் 490 மதிப்பெண்களுக்கும் மேலும், 27 மாணவர்கள் 489 மதிப்பெண்களுக்கும் மேலும் பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் நடத்திய 13 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கால்பந்து தொடர் போட்டி துவங்கியது. இந்த விழாவின் தனியார் பள்ளியின் நிர்வாகி அமுதவணன் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பங்கேற்ற சங்க தலைவர் நெஸ்டர், துணைத் தலைவர் ஏழுமலை, கௌரவ செயலாளர் தனசேகர், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் நாராயணமூர்த்தி, நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் 13 அணிகள் பங்கேற்று இரட்டை சுற்று முறையில் போட்டியிட்டனர். மொத்தமாக 56 போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகள் மே 15 முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. ஒவ்வொரு நாளும் காலை 3 போட்டிகளும் மாலை 3 போட்டிகளும் நடைபெறும். இந்த தொடர் போட்டிகள் இளம் வீரர்கள் வளர்த்து கால்பந்து மேம்படுத்தும் நோக்கத்தில் நடைபெறுகிறது. புதுச்சேரி மூலக்குளத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதனையொட்டி கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, 1ஆம் கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள், 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், அமமுக மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த செலவில் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையினை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கோவில் அறங்காவல் குழுவினர் உட்பட அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 2024-2025 ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 130 மாணவர்கள் தேர்வெழுதி 130 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 100% தேர்ச்சி என்பது 26 ஆண்டுகளாக ஆல்பா பள்ளி சாதனை படைத்தது. 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர் யுகேஷ்குமார் 496 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடத்தையும் பள்ளி அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். சுமனேஷ் 495 மதிப்பெண்கள் பெற்றும், ஃபாத்திமா அக்ஸா 495 மதிப்பெண்கள் பெற்றும் மாநிலத்தில் 3ஆம் இடத்தையும் பள்ளி அளவில் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மேலும் 13 மாணவ மாணவியர் 480க்கு மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். மேலும் 37 மாணவ மாணவியர் 450க்கு மேல் மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளனர். யுகேஷ்குமார், சுமனேஷ், ஃபாத்திமா அக்ஸா மற்றும் ஹேமலேகா ஆகிய 4 மாணவர்களும் 3 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு பொன்னாடை பொருத்தியும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டினார். திண்டிவனம், வைரபுரம், திரிபுர சுந்தரி உடனாகிய சோமசுந்தரேஸ்வரர், கரிவரராச பெருமாள் திருக்கோவில்கள் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. வைரபுரம் கிராமத்தில் சுமார் 1350 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டிருந்த சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு விமானம் அமைத்து கரிவரதராச பெருமாள் திருக்கோயிலையும் அமைத்து திருக்குட நன்னீராட்டு விழா 1937 நடைபெற்றுள்ளது. அதன் பின்னர் வழிபாடு இன்றி இருந்தபோது கோவை பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தினர் உள்ளூர் மக்களின் ஒத்துழைப்போடு திருவாசகம் முற்றோதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 1997 ஜூன் 9ஆம் தேதி மற்றும் 2007 மே 6ஆம் தேதி ஆகிய நாட்களில் திருக்குட நன்னீராட்டு திருநெறிய தமிழ் மந்திரங்கள் ஓதி நடைபெற்றது. முன்னதாக புனித
தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து வரும் நிகழ்வுடன் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இனிதே துவங்கப்பட்டது. தொடர்ந்து திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது திருநெறிய தீந்தமிழ் மந்திரங்கள் ஊதி கோவை பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்ற அறக்கட்டளை தலைவர் முதுப்பெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் தலைமையிலும் சிவனடியார்கள் மற்றும் இப்பகுதி வாழ் மக்கள் முன்னிலையிலும் நிகழ்வு நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதியில் தொகுதி கழக செயலாளர் வடிவேலு பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபல் கெனடி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1000 மகளிருக்கு தையல் இயந்திரம், நடைபாதை வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழகம் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.